மாநாடுன்னு ஒன்று நடத்தி ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துகிற மாதிரி ஒரு மாநாடு நேற்று நடத்துனீங்க. ஸ்டேஜில் பார்த்தா உங்கள் பொண்ணுங்க 3 பொண்ணுங்க நிற்கிறாங்க, நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் குடும்பம் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க. இந்த கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க அப்போ யாரு? மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயல், சென்னை. ranked number 13 by NIRF. அப்பாவுக்குள்ள இருக்க சண்டையை இன்னும் எத்தனை மாதம் இப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த மக்கள் இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுனால என் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? ஒரு கட்சியோட இளைஞரணி தலைவரே இல்லாமல் மாநாடு நடத்துறீங்க. 2 நாள் முன்னாடி மாநாடுக்கு 2 நாள் முன்னாடி பூத்தாள் முறை அண்ணன் சொல்றாரு, நான் இல்லாமல் எப்படி மாநாடு நடத்துவாங்க, எனக்கு சரியான முறையில் எனக்கு அழைப்பே கொடுக்கல அப்படின்றாரு. எதுவுமே சரியா பண்ணாமல் நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் ஸ்டேஜில் பார்த்தா உங்கள் பொண்ணுங்க 3 பொண்ணுங்க நிற்கிறாங்க, நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் குடும்பம் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க. இந்த கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க அப்போ யாரு? இந்த குடும்பம், உங்கள் பொண்ணு, பேத்தி, பேரன் இவங்களாம் தான் தியாகம் பண்ணாங்களா? இந்த கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் படத்தை மட்டும் போட்டு காமிச்சு விட்டுருவீங்க. பதவின்னு வந்தால் தலைவர் பதவி நீங்கள் எடுத்துப்பீங்க, எம்பி சீட் வந்தால் எம்பி சீட் நீங்கள் எடுத்துப்பீங்க, உங்கள் மனைவிக்கு எம்பி சீட்டு கொடுப்பீங்க. இதே மாதிரி இது குடும்ப கட்சினா குடும்ப கட்சின்னு மாத்திட்டு போயிடுங்க. எதுக்கு இந்த மக்களை ஏமாத்துறீங்க? சௌமியா அவர்கள் ஆயிரங்காலத்தாலோட வாட்டர் ட்ரீட்மெண்ட் இது பிளான்ட் சொல்லி அதுல அவங்க பேரை வைக்க சொல்றாங்க. நீங்க ஏன் அதுல போய் அவங்க பேர் வைக்கணும்? உங்க கையிலேயே இருக்கு வன்னியர் அறக்கட்டளை, உங்க சொந்த அறக்கட்டளை, அதுல போய் நீங்க ராமதாஸ் அறக்கட்டளையை மாத்தி வச்சிருக்கீங்களே, எப்படி அதை மாத்தி வச்சிருக்கீங்க? நான் கேட்கிறேன், அன்புமணி அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று கேட்டார். நாங்க ஒரு வாய்ப்பு தரோம் அன்புமணி அவர்களுக்கு. வன்னியர் கல்வி அறக்கட்டளை 87 போராட்டத்துக்கு அப்புறம் 2000க்கு அப்புறம் ஆரம்பித்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை ஒரு வன்னியர் மக்களும் கடைக்கோடி வன்னியர் மக்களும் அதில் அவங்களோட பங்கீடு இருக்குது. அந்த கல்வி அறக்கட்டளை இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் கையில் தான் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 20,000 கோடி சொத்து இருக்குது. ஒரு 300 மாணவர்கள்லேருந்து 400 மாணவர்கள் படிப்பாங்க. அவங்களுக்கு ஏன் இலவச கல்வி கொடுக்க முடியல? ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் இலவச கல்வின்னு கொடுக்கலாம்ல. மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருந்த வரைக்கும் அது இலவச கல்வி அறக்கட்டளையாக தான் இருந்தது. அவர் மறைவுக்கு அப்புறம் அது பேர் மாற்றப்பட்டுச்சு, ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை பேர் மாற்றப்பட்டாங்க. நேற்று சௌமியா அவர்கள் அதை கேட்குறாங்க, ஆயிரங்காணி ஆளவந்தாரோட இடத்துல வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கு, அதுக்கு அரசாங்கம் ஆயிரங்காணி ஆளவந்தாரோட பேரை வைக்கலாமே. சொந்த கல்வி அறக்கட்டளையில் இந்த மக்களோட கல்வி அறக்கட்டளையில் பேரை நீங்க திருடி மாத்திக்கிட்டீங்க. இது எப்படி உங்களுக்கு கூச்சமா இல்லையா? இது மற்றவங்களை பார்த்து கேட்கறதுக்கு நம்ம முதுகில் இருக்க அழுக்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நான் என்ன சொல்றேன், 10.5 ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இதை பத்தி மட்டுமே தான் நேற்று பேசினாங்க. இடஒதுக்கீடு கண்டிப்பா தேவை. இடஒதுக்கீடு கொடுக்குறேன், ரிசர்வேஷன் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொல்லி ஆளுங்கட்சி சொல்லியிருக்கு, மத்திய அரசு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கணுமோ அதை சொல்லணும். அதையும் விட்டுட்டாங்க. கலைஞர் அவர்கள் ஏமாத்திட்டாங்க, ஜெயலலிதா அம்மையார் சரியான முறையில் ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. கலைஞர் அவர்கள் தான் 3 லட்சம் இழப்பீடு தொகை கொடுத்தாங்க. இன்னைய வரைக்கும் கலைஞர் அவர்கள் தான் பென்ஷன் கொடுக்குறாரு. அந்த 25 தாய்கள் குடும்பத்துக்கு பென்ஷன் கொடுக்கறது கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் அவர்கள் கொடுத்த பென்ஷன் தான் இன்னைய வரைக்கும் இருக்கு. அதை எங்கேயுமே நீங்க சொல்லவே இல்லையே. இன்னைக்கு செஞ்சாங்கன்னு சொல்றதை நாங்கள் செஞ்சோம் சொல்றோம். 10.5 எடப்பாடி அவர்கள் கொடுத்தாரு. அது சரியான முறையில் கொடுத்துருந்தா நாங்களும் பயன்பட்டுருப்போம். இன்னைக்கு 5 வருஷம் எவ்வளோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, டிஎன்பிசி எக்ஸாம் வந்துருச்சு, எல்லாத்தையும் என் மக்கள் உள்ள போயிருப்பான். நீட் தேர்வு வந்துச்சு, எல்லாத்தையும் என்னோட மாணவர்கள் இன்னைக்கு டாக்டர் ஆயிருப்பாங்க. யாருனாலுமே எதுவுமே உள்ள போக முடியலையே. ரிசர்வேஷன் அப்படியே தடைப்பட்டு கிடைக்க. இது உங்க 2 பேரோட சூழ்ச்சினால இதை மறைக்கிறதுக்கு நீங்க மற்றவங்க மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டாங்க. அது கூப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு, ரோட்ல போறோம் யாரோ என்ன கூப்பிட்டா நான் எங்க போறது அப்படின்ட்டாங்க. நாங்க ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி திருமாவளவன் வாங்க, நாங்க ஏன்னா இந்த சமுதாயமும் வன்னியர் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு பிரிவினை அரசியலை உண்டாக்குனதே ராமதாஸ் அவர்கள் தான். அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் இப்போ அவரை சந்திச்சு நாங்கள் ஒரு மாநாட்டுக்கோ இல்லை மீட்டிங்கோ கூப்பிட்றோன்னா உடனே இவங்க எல்லாம் காக்கை வன்னியர்கள், இவங்க எல்லாம் வன்னியர் இன துரோகிகள் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த பிரிவினை அரசியலை இன்னும் ராமதாஸ் அவர்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே செஞ்சுக்கிட்டு இருப்பாரு? ஏன் இந்த மக்கள் என்ன ஏமாத்துறாரு? அவர் வச்சிருக்க கல்வி அறக்கட்டளையில எதுக்காக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து கவர்மெண்ட்டுக்கே பட்ஜெட் கொடுக்குறாரு, நிழல் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்றாரு ராமதாஸ் அவர்கள். இதே மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து இதுல இத்தனை மாணவர்களுக்கு நாங்க இலவசமா கல்வி கொடுக்குறோம்னு சொல்லலாம். நீங்க உங்க குடும்பத்துக்கு மட்டுமே இருக்க பதவியை கொடுக்குறீங்க, இருக்க அதிகாரத்தை கொடுக்குறீங்க, இருக்க சீட்டு எம்பி சீட்ல இருந்து எம்எல்ஏ சீட் எல்லாமே உங்க குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க. இந்த 25 தியாகிகள் இருக்க குடும்பத்துல யாருக்கா ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சீட்டை கொடுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு வெறும் உங்கள் குடும்ப அரசியலாகவே பண்ணுறதுக்கு என் மக்களை ஏன் இன்னும் ஏமாத்துறீங்க? மாநாடுன்னு ஒன்று நடத்தி ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துகிற மாதிரி ஒரு மாநாடு நேற்று நடத்துனீங்க. என் மக்கள் நேற்று அவங்க வீட்டில் இருந்த அண்டா குண்டா நகையெல்லாம் விற்றுட்டு தான் எல்லாம் வந்திருப்பான். வித்துட்டு பார்த்த அந்த ஏவி வீடியோவையும் உங்களோட படத்தை பார்க்கறதுக்கு அது வீட்டிலே உட்காந்து பார்த்துருக்கலாமே. மக்களை வான்னு கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் வர வச்சு நேற்று ஒரு நாள் பொழப்பு போச்சு, ஒரு நாள் சம்பளம் போச்சு, எல்லாம் கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. என் மக்கள் இன்னும் முன்னேற்றமே அடையலை. 40 ஆண்டுகளாக நீங்கள் முன்னேறிட்டீங்க. நான் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பைசா கூட இல்லை. நான் ராமதாஸ் அவர்கள் சொன்னார், இன்னைக்கு எல்லாம் சொகுசு காரில் வராங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஒரு பைசா இல்லை, வெறும் 3 ரூபாய். டாக்டர் நேற்று அவரே சொல்றாரு, 3 ரூபாய் போட்டு எவ்வளோங்க சம்பாதிப்பீங்க? நீங்கள் 3 ரூபாய்க்கு ஊசி போட்டு எவ்வளோ சம்பாதிப்பீங்க? இன்னைக்கு அன்புமணி அவர்கள்ட்ட இல்லாத கார் இல்லை,
சொகுசு பங்களா வச்சிருக்காரு, பனியூர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு, டி நகர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு, கப்பல் வச்சிருக்காரு, இன்னும் என்னென்னமோ இருக்கு அவர்கிட்ட. இதெல்லாம் எங்கேருந்து சம்பாதிச்சிங்க? இது ராமதாஸ் அவர்கள் நேற்று அதை தான் கேட்கிறாரு. நீங்க சொகுசா இருக்கீங்க, ரியல் எஸ்டேட் பண்றீங்க, 4 ஃபோன் வச்சுட்டு அரசியல் பண்றீங்க, நீங்க எல்லாம் தேவையில்லை, உங்க கணக்க முடிப்பேன்னு அப்பாவுக்குள்ள இருக்க சண்டையை இன்னும் எத்தனை மாசம் இப்படியே எடுத்துட்டு போய் இந்த மக்கள் இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுனால என் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? இந்த மாநாடுனால என் மக்களுக்கு என்ன ஒரு முன்னேற்றம் கிடைச்சது, இல்லை என்ன சமுதாய ரீதியா இல்லை அரசியல் ரீதியில் என்ன அங்கீகாரம் கிடைச்சது? மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயல், சென்னை. ranked number 13 by NIRF.